ஐய் சனம் எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். சரி, வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நம்ம அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்குங்களா? எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. சரி, ஊரில் என்ன விவசாயம் போகுது? என்ன பயிர் வைக்கிற? எங்கடா பயிர் வைக்கிறது? நாங்கள் குடிக்கிற தண்ணிக்கே 2 கிலோமீட்டர் தள்ளி தான் போயிருக்கிறோம். மழையே பெய்யுறது இல்லை சுத்தமா. நாங்கள் ஆலமரத்துக்கும் அசமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். சாமியார் கூட்டு வந்து பூமி பூஜை கூட போட்டோம். இருந்தாலும் ஒரு சொட்டு கூட மழையே இல்லை. என்ன மாயமந்திரம் பண்ணாலும் மழையே வர மாட்டேங்குதுடா. சரி, எங்க போய் தண்ணி எடுத்து வரீங்க? அங்க மட்டும் எப்படி தண்ணி இருக்குது? நாங்க 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்க ஒரு சோலையூர்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரோம் தினமும். அங்க நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பூமியில இருந்து தோண்டும் போது ஒரு சிலை கிடைச்சிச்சான். அந்த சிலைன்றது சாமி, மழை கொடுக்குற சாமியோட சிலையா. அந்த சிலை இருக்கிறதுனால தான் அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குடா. சரி, நாம ஒரு ஊருக்கு நம்ம இந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டி பூஜை செய்வோமா? கோயில்லாம் கட்ட வேணாடா. அந்த ஊர்ல இருக்கிறது வந்து மழை பெய்யுற சாமி. அந்த சாமி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். திருவிழா தப்பு இல்லடா. அது வந்து மழை பெய்யுற சாமி. நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வந்தோன்னா அந்த நம்ம ஊர்ல நல்லா மழை பெய்யலாம். சரி, இன்னைக்கு நாளைக்கு போலாமாடா? நாளைக்கு வேணாம், இன்னைக்கே போயிட்டு. ஹாய்டா சந்தோஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, போன எடுத்துக்கிறா. குளிக்கிறதுக்கோ தண்ணி இல்லை. அதனால தான் 2 கிலோமீட்டர் தள்ளி சோழரில் போய் தண்ணி எடுத்துக்கலாம் போறேன். நம்ம ஊர்ல மட்டும் ஏன்டா மழை வரல? நம்ம ஊர்ல 2 வருஷம் ஆச்சு மழை வந்து. அதனால குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ணத்துக்கும் தண்ணி இல்லை. நம்ம ஊர்ல மழை பெய்ய செய்யுதுண்ணா. நம்ம எதோட செய்யல. அங்கங்க கிணறு நானும் பூமியில போர் போடாத இடமே கிடையாது. வாய்மத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். வாய்ப்பாடு தான் வந்துச்சு. அதுவா, அந்த ஊர்ல பலனோட சொந்த ஒரு விநாயகர் சிலை கட்சிதான். அந்த விநாயகர் சிலைக்கு பூஜை எல்லாம் பண்றத தவிர்த்து அவங்க ஊர்ல நிறைய மழை எல்லாம் பெய்யுதான். நம்ம ஊருக்கும் மழை வார்த்தை ஏதாவது செய்யணும்டா. என்னடா சொல்றா? ஆனா இவன் சொன்னானே அந்த சோழூர்ல வந்து அந்த சிலையை வந்து நம்ம ஊர்ல கண்டி எடுத்து அந்த வச்சோம்னா நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே இருக்காதுங்க. திருடு தப்பில்லடா. நம்ம நான் பொண்ணு திருடு பாருமா, பொருள் திருடு பாருமா. நம்ம ஊர் வாசல் கத்துக்கங்க. இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கள்ளத்தூர்காரங்க அந்த சிலை ஆட்டை போடலான்னு பிளான் போட்டுக்கிறாங்க. அதனால நம்ம போய் முன்னாடி எடுத்துட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு போய் நைட்டு போய் எப்படியே எடுத்து வந்துடும் சிலை. ஆமாண்ணே, போயிடலாம். நல்லா கேட்டுக்க. எனக்கு திருடிலாம் பழக்கம் இல்லை. நானே உங்களை நம்பி தான் வரேன். டேய், நீ எதுடா பயப்படுற? என் வேலையா தான்டா. நீ பயப்படா. திருடல பாத்திரியா? இப்ப பாப்பேன். நம்ம ஊர்ல மூஞ்சில தெளிக்கிறது கூட தண்ணி இல்லடா. சரி, தண்ணி சீக்கிரம் வந்து எங்க ஊர்ல மழை வரணும்னு சொல்லிட்டு நாங்க சாமி எடுத்து போறோம். நீங்க யாரா? எங்க ஊர்ல அதுக்கு மழை வரலடா. நம்ம வந்துக்கிறோம். மரியாதை சாமி கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவேன்? இதுவா நடக்கும் செஞ்சீங்க. நான் ரெடியா வந்துக்கிறேன். சமோசா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற மாதிரியா? குடுடா சொல்லியா? குடுங்கடா. அப்ப குடுக்க போறீங்களா இல்ல உதவ போறீங்களா? குடுடா. சண்டைலாம் போட்டீங்கன்னா சத்தமா இருந்து நாங்க கேட்டுறோம். அப்புறமா சில உங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு இல்லை, யாருக்கு மேலே போயிடும். எங்க ஊர்ல 2 வருஷமா மழை வரல. நீங்களே தான் சொல்லுங்க. எங்களுக்கு தான் செலவு. சரி, முடிவா சொல்றேன். 10 நாள் செல்லை நீங்க எடுத்துட்டு போங்க. 10 நாள் முடிஞ்ச உடனே சிலையை திருப்பி எங்களுக்கு கொடுத்துடணும். சரியா? சரி, 10 நாள் கேஸ் கரெக்டா வாங்கிக்கோ. நன்றி.
எல்லாம் சாமி ஊருக்கு மழை வரணும் வெடிக்கும். என்னடா இது சிலை வச்சு 10 நாள் ஆச்சு இன்னும் மழை வரல. என்னடா சிலை மழையும் வரல ஒண்ணும் வரல. சாமி குத்து 10 நாள் ஆச்சு. சாமி திருப்பி தானா 2 நாள் போட்டு வரேன். இன்னும் 10 நாள் ஆச்சு இன்னும் மழை வரலண்ணா. ரூல்ஸ் தான்டா தரா. ஆனா ப்ளீஸ் நான் கிண்டி குத்துருங்க. டேய் பேசுங்கடா. யாரு சரி யார சண்டை போடுறது? அது எங்க சாப்பிடாது. டேய் யாரா சாமி ஏடா இங்க அடுத்து ஒரு சிலையை ஆட்டிய போட்டு சாமி கும்பிடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாரா அந்த சிலையை எடுத்து வந்தவன்? நீயா? ஏடா திருடுறது தப்புன்னு தெரியாது உங்களுக்கு? ஐயா திருடு தப்பு தான் ஐயா. எங்களை மன்னிச்சுங்க. எங்க ஊர் 2 வருஷமா மழை வரல. எங்க ஊர் வயலுன்னு தான் பேரு. ஆனா வயல நெல் இல்ல. எங்க வயிறு காஞ்சி மேல இருக்கு. அவங்க ஊர் களத்தூர் தான் பேரு. களத்துல நெல்லே இல்லை. அதனால எங்க ஊர்ல மழை பெய்யறதுக்கான இந்த சிலை நினைச்சு எத்தனை வச்சோம். உங்க ஊர்ல மழையா வர மாட்டேங்குது போல. தம்பி சிலையை வச்சாலாம் மழை வராது. அந்த சிலைக்கு பதிலா நீங்க எல்லாம் ஆளு ஒரு செடி வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஊர்ல கட்டாயமா மழை வந்திருக்கும். என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, எங்க ஊர்ல சோலையூர்ல வந்து எப்பவுமே மழை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மரங்களை பாதுகாக்கிறோம், அது குலதெய்வமா வணங்குறோம். அதனாலதான் எங்க ஊர்ல மழை வருது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே மரங்களை வெட்டி விட்டுறீங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல இப்ப எல்லாம் மழையே வர்றதில்லை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா காசு கொடுத்து தண்ணி நிலைமைக்கு போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா காத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காசு கொடுத்து சுவாசிக்கிற நிலைமைக்கு வந்துடும். நம்ம வெறும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு சுத்தமான காத்து வந்து நம்மளுக்கு தரது பாத்தீங்கன்னா மரங்கள் மட்டும்தான். அது கொடுக்குற ஆக்சிஜன் நம்ம உயிர் வாழும். அதனால நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும். அதோட இல்லாம மரங்கள் வந்து நிறைய பயன்கள் தருது. வளர்ப்போம், மழை பெறுவோம். சொல்லுங்க.